ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோபு என்ன அறிக்கை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் போகிற பாதை உங்க யாருக்கும் இப்போ நான் தெளிவுபடுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் பலவீனமா இருக்கிறேன், இப்ப நான் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறேன், இப்ப நான் தாழ்விடத்துல இருக்கிறேன். ஆனா நான் இப்ப என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு என்னிடத்துல பலன் இல்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் ஒன்று அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒருத்தர தெரியும், நான் போகிற பாதைய இருட்டாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும் நான் போகிற வழியை ஒருவர் அறிந்திருக்கிறார். என் வேதனை எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு தெரியும், என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவருக்கு தெரியும், என் சரீரத்தில் எவ்வளவு பலவீனத்தை சுமந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். மகளே மகனே, நீ கடந்து போகிற பாதை, நீ இரவு நேரங்களிலே வடிக்கிற கண்ணீர், நீ யாருக்கும் தெரியாமல் வடிக்கிற கண்ணீர், உன்னுடைய மனதிலே இருக்கிற அந்த பய உணர்வு யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ போகிற பாதை எத்தனை பேருக்கு மறைவா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது மறைவா இருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இந்த பாதையை நான் அறிந்திருக்கிறேன். இதற்கு முன்பாக நீ கடந்து போன அந்த பாதையையும் நான் அறிந்திருந்தேன். இப்பொழுது நீ கடந்து போன பாதையும் நான் அறிந்திருக்கிறேன்.